அன்பு இறை உறவுகளே, நம்முடைய இன்றைய புனித வெள்ளி சிந்தனைக்காக எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற இறை வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற இறை வார்த்தை யோவான் நற்செய்தியாளர் 19வது அதிகாரம் 30வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து தன்னுடைய ஆவியை ஒப்படைத்தார் என்று வாசிக்கின்றோம். எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற வார்த்தை இயேசு சிலுவையிலே இருந்த பொழுது கடைசியாக பேசிய வார்த்தை. இந்த இறை வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இதனுடைய வரலாற்று மற்றும் கலாச்சார பின்னணி, இதன் அர்த்தம் என்ன என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறை வார்த்தை எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற வார்த்தை கிரேக்க சொல்லிலிருந்து எடுக்கப்படுகின்றது. கிரேக்க சொல்லான தெத்தெலெஸ்தாய் என்கின்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்படுகின்றது. இது பலவித அர்த்தங்களை கொண்டதாகவும் இருக்கின்றது. முதல் அர்த்தமாக பிசினஸில், வியாபாரத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தையாக பெய்டு இன் ஃபுல், முழுமையாக எந்த ஒரு கடனும் இல்லாமல் கொடுக்கப்பட்டது, அடைக்கப்பட்டது என்கின்ற அர்த்தத்திலே. உதாரணமாக ஒரு உணவகத்துக்கு செல்லுகின்றோம். உணவு சாப்பிட்ட முடித்த பிறகு நமக்கு பில் கொடுக்கப்படுகின்றது. அந்த பில்லிலே பெய்டு என்று அச்சடிக்கப்படுகின்றது. இதை குறிக்கின்றதாகவும் இருக்கின்றது. இரண்டாவதாக மிஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட், ஒருவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை முடித்து விட்ட பிறகு அந்த பணியாளர் தலைவருக்கு அறிக்கை செய்வது, என்னுடைய பணியை நான் முடித்து விட்டேன் என்கின்ற அறிக்கையை சமர்ப்பிக்கின்றதன் விதமாக இதனை புரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக ஒரு இராணுவத்திலே பணிபுரிகின்ற ஒரு வீரர் பயிற்சிக்கு பிறகு அல்லது போரின் முடிவிலே அவர் மகிழ்ச்சியோடும் உரத்த குரலிலும் வெற்றி பெற்றுவிட்டோம் என்பதை சுட்டி காட்டுகின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த மூன்று அர்த்தத்திலும் நாம் எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற இறை வார்த்தையை இயேசுவின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இயேசுவின் பணி வாழ்வில் தனது தியாகத்தின் உச்சகட்டத்தையும் மனிதகுல பாவத்தின் பரிகாரம் செய்து முடித்ததையும், வீழ்ந்து போயிருந்த, முறிவுபட்டிருந்த மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த உறவை சரி செய்கின்ற விதமாகவும், பாவத்தின் மீதும் இருளின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டதின் அடையாளமாக இயேசு இறுதியாக சிலுவையில் இருந்து எல்லாம் நிறைவேறிற்று என்று குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற இறை வார்த்தையை இறையியல் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இறையியல் வல்லுநர்கள், இறையியல் அறிஞர்கள் எவ்வாறு இந்த எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற வார்த்தையை பார்க்கின்றார்கள் என்று சற்று பார்க்கலாம். எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது இயேசுவை பற்றி இறைவாக்கினர்கள் முன்னறிவித்த அனைத்தும், அவருடைய பிறப்பு, பாடுகள், இறப்பு அனைத்தும் அவரிலே நிறைவேறும் என இறைவாக்கினர்கள் முன்னறிவித்தார்கள். இவைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டதாக குறிப்பாக எசாயா இறைவாக்கினர் குறிப்பிடுகின்றது போல ஒரு துன்புறும் ஊழியராக இயேசு
தன்னுடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் மீட்பை கொண்டு வந்தார் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற விதமாக எசாயா புத்தகம் 53வது அதிகாரத்திலும் திருப்பாடல்கள் 22வது அதிகாரத்திலும் குறிப்பிட்ட அனைத்தும் இயேசுவில் நிறைவேற்றப்பட்டது என்பதை குறிக்கின்ற விதமாக இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக, இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று குறிப்பிடுகின்ற பொழுது திருச்சட்ட நூல்களிலே, மோயிசன் கொடுத்த நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அனைத்தும் இயேசுவில் நிறைவேறப்பட்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. மூன்றாவதாக, இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று குறிப்பிடுகின்ற பொழுது பாவம் போக்கும் பரிகாரமாக தன்னையே ஒப்புக் கொடுக்கின்றார் என்று அர்த்தம் கொள்ளப்படுகின்றது. இதற்கு முன்பாக, இயேசுவிற்கு முன்பாக பாவ பரிகாரமாக வெள்ளாட்டு கிடாய்களையும் கன்று குட்டிகளின் இரத்தத்தையும் பலியாக படைத்தார்கள். ஆனால் இயேசு ஒரே ஒரு முறை அனைவருக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை பாவம் போக்கும் பழியாக படைத்து, இறைவனுக்கு படைத்து நம் அனைவரையும் மீட்டு கொண்டார் என்கின்ற அர்த்தத்தையும் குறிப்பிடுகின்றது. இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று குறிப்பிடுகின்ற பொழுது. நான்காவதாக, எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு குறிப்பிடுகின்ற பொழுது இயேசு சாவின் மீதும் பாவத்தின் மீதும் வெற்றி கொண்டார். அவருடைய பாடுகளின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக, குறிப்பாக கல்லறையின் மீது வெற்றி கொண்டதன் வழியாக நம் அனைவருக்கும் நிலை வாழ்வை உறுதி செய்கின்றார் என்பதை எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற வார்த்தை குறிக்கின்றது. ஐந்தாவதாக, எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது நம் அனைவருடைய மீட்பும் உறுதி செய்யப்படுகின்றது. எவ்வாறு நம்முடைய மீட்பு உறுதி செய்யப்படுகின்றது என்றால், இது நம்முடைய செயல்களினால் அல்ல, மாறாக கடவுளினுடைய அருளினால் நாம் அனைவரும் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை குறிக்கின்றது. இந்த எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற இறை வார்த்தை தான் இரக்க கோட்பாடுகள் அல்லது அருட்கோட்பாடுகளுக்கு அடித்தளமாக இருக்கின்றது. மனித முயற்சியினால், மனிதனுடைய சக்தியினால், பலத்தினால், வலிமையினால் நாம் மீட்கப்படவில்லை, மாறாக இயேசுவின் அருளினால் நாம் அனைவரும் விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்பதனை எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற இறை வார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலே எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற இறை வார்த்தையை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் சிலுவை மரணத்தை இந்த எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. நம்முடைய மீட்பிற்காக இயேசு கொடுத்த விலையினை நினைவுபடுத்துகின்றது. எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற வார்த்தையானது நம் அனைவரையும் விண்ணக தந்தை எவ்வளவு அன்பு செய்கின்றார், எவ்வளவு அன்பு செய்கின்றார் என்றால், அவருடைய ஒரே மகனை தியாகமாக கையளிக்கின்றார். நம் ஒவ்வொருவருடைய மீட்பிற்காகவும் கையளிக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற வார்த்தையை தியானிப்பதன் வழியாக இயேசு மனித குலத்தின் மீது கொண்டிருந்த அன்பையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற வார்த்தையை கேட்கின்ற பொழுது நாம் அனைவரும் மீட்கப்பட்டிருக்கின்றோம், நம்முடைய மீட்பு உறுதியாயிருக்கின்றது என இன்றைய நாளிலே சிந்திப்போம். இந்த எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற இறை வார்த்தை எனக்கு எவ்வாறு வலுவூட்டுகின்றது என்று இந்த புனித
வெள்ளிக்கிழமையிலே சிந்திப்போம். இன்றைய நற்செயலாக நம்முடைய குடும்பத்திற்காகவும், நம்முடைய நண்பர்களுக்காகவும், நம்முடைய உறவினர்களுக்காகவும் தியாகம் செய்ய தயங்காமல் பிறருக்காக தியாகம் செய்வோம். ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய அன்பிலே நாங்கள் தொடர்ந்து இருக்க, நிலைத்து இருக்க உதவி செய்யும். ஆமேன்.